ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி தக்காளி சாதம், ஒன் பாட் ரைஸ் தான். இன்றைக்கி லஞ்சுக்கு ஈஸியாக கட்டி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸுக்கு நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. வடகம், வத்தல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், முட்டை எதுனாலும் சூட் ஆகும் இந்த சாதத்துக்கு. வாங்க இதை எப்படி செய்தேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். சிகப்பான நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க, 3 போதும். புதினா இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அலசி வச்சுக்கோங்க மண் இல்லாமல். இது நாட்டு தக்காளி. இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு அன்னாச்சிப்பூ பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க, வாசனை வர அளவுக்கு. இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு முழு வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ மெல்லிசாக நறுக்குன தக்காளி 2, அரைச்ச தக்காளி 1 இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. பெங்களூர் தக்காளி நீங்கள் போடுறதா இருந்தால் நல்லா மெல்லிசாக பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளினா சீக்கிரமாக மசியாது. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீர் சில்லி சேர்க்கறனால தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது நாட்டு தக்காளின்றனால கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்துருச்சு தக்காளி எல்லாம். இப்போ இதில் அரிசி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் 1 டம்ளர் அரிசிக்கு. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். நீங்கள் இதுக்கு சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இதை குருணையிலையும் செய்யலாம், அரிசி குருணையில். இப்போ நான் கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தக்காளி சாதம் அதிகப்படியாக செய்யணுன்னா இதவே டபுள் ஆக்கிக்குங்க அளவை. இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு விசில் போன வாட்டி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பாட்டு அரிசி போட்டிருந்தீங்கன்னா ஒரு விசில் வந்தவுடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, 1 பாட் ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு. இந்த சீசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.